எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தை கற்று வருகிறோம். கிறிஸ்தவ வாழ்விலே நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு ஆற்றல் தேவை என்பதை முதல் பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு சரியாக இருக்கும்போது, எல்லாவற்றுக்கும் மேலாக பிறரோடு இணைந்து செயல்படும் போது ஆண்டவர் தருகிற ஆற்றல், ஆண்டவர் தருகிற வல்லமையினாலே நாம் கிறிஸ்தவ வாழ்விலே நிலைத்திருப்பதற்குரிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பவுலடியார் வார்த்தையினாலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த பகுதியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் இந்த திருப்பணிக்கென்று கொடுத்து வருகிற ஆதரவிற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ஊழியத்துக்காக எனக்காக ஜெபிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்கிறேன். அடுத்ததாக 4வது வசனத்தை பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 4வது வசனம் நம்ம எல்லாருக்கும் மிக நன்றாய் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாயிருங்கள் எப்படி சாத்தியம்? அதற்கு 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக நாம் வாழும்போது, நான் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் இருக்கிறேன், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வாழுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக என்ற புரிந்து கொள்ளுதல் எனக்கு வரும். அது எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலே நமக்கு சந்தேகமே இல்லை. இதை நாம் ஏற்கனவே முதல் குறிப்பின் வழியாகவும் சிந்தித்திருக்கிறோம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த கர்த்தருக்குள் என்கிற வார்த்தை நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தையோடு சம அளவு தொடர்புடைய. ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு சரியாய் இருக்க வேண்டும். அப்படி சரியாய் இருக்கும் போது நாம் ஒரு வசனத்தை மறந்து விடக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் எந்த நிலையிலும், சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தாலும் சரி, பாதகமாய் இருந்தாலும் சரி, நான் மகிழ்ச்சியோடு இருக்கலாம். நான் மகிழ்ச்சியோடு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடும். இது எனக்குள்ளே ஒரு புதிய வல்லமையை எனக்குள்ளாக ஏற்படுத்தும். எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் சமீபத்திலே இருக்கிறார். சமீபத்திலே நம்மை சந்திக்க வரப்போகிறார். எனவே நீங்கள் சூழ்நிலை சாதகமா பாதகமா அந்த அடிப்படையில நீங்கள் செயல்பட வேண்டாம். அதை காட்டிலும் அதற்கு நேர்மாறாக என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நான் மகிழ்ச்சியாயிருந்து கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய அடையாளங்களை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த சாந்த குணம் என்கிற வார்த்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சாந்த குணம் என்பது ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. த பவர் அண்டர் பிரஷர் என்று சொல்லுவார்கள். அதாவது நெறிப்படுத்தப்பட்ட வல்லமை. என்னால் எதையும் செய்ய முடியும் என்பதல்ல, எதை எப்படி செய்வது என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் என்னை உட்படுத்துகிற ஒரு நிலைதான் சாந்த குணம் என்பது. அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவருடைய மகிழ்ச்சியினுடைய விளைவு எனக்குள்ளே சாந்த குணத்தை ஏற்படுத்தி என்னுடைய கிறிஸ்தவ சாட்சியை காத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிறது.
எனவேதான் பவுலடியார் இந்த அதிகாரத்தின் 3வது குறிப்பாக சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் முதலாவதாக, 2வதாக கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள், 3வதாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருந்து உங்களுடைய சாந்த குணத்தை காண்பியுங்கள். அதுதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையான அடையாளமாக ஆற்றலாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது நமக்கு வருகிற எத்தனையோ அனுபவங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தி நான் வாழும்போது அது கிறிஸ்தவ வாழ்வை தொடர்வதற்குரிய ஆற்றலை எனக்குள்ளாக உருவாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருந்தால் சாந்த குணத்தை வெளிப்படுத்தி அதனுடைய ஆற்றலை உங்களுடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில காண்பித்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 4வதாக பவுலடியார் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், 6வது வசனம், 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை சொல்லுகிறேன். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். டெல் எவ்ரிதிங் டு காட். இதுதான் ஜெபம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்லுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியை, உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய கேள்வியை, உங்களுக்குள் இருக்கிற தயக்கங்களை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அதை எப்படி தெரியப்படுத்த வேண்டுமா? 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சில படிநிலைகளை பவுலடியார் இந்த ஜெப வாழ்க்கையில சொல்லுகிறார். முதலாவது, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பொதுவாக கவலை எப்பொழுது ஒரு மனிதனிடத்துல வரும் என்றால், அவன் தனிமையை உணரும் போது, அதாவது எனக்கு உதவி செய்வதற்கு, என்னோடு இருப்பதற்கு யாரும் இல்லை என்கிற உணர்வு வந்தால் கவலை வந்துவிடும். நம்முடைய ஆண்டவர் இம்மானுவேலர், நம்மோடு கூட இருப்பவர். எனவே நீங்கள் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றியதோடு கூட சொல்லுங்கள். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களினுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து நன்றி சொல்லுங்கள். அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குமானாலும் அதற்கும் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லுங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெப வாழ்வு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை தொடர்வதற்குரிய முக்கியமான ஆற்றல் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஜெப வாழ்வு 3 நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். ஒன்று என்னுடைய தனி ஜெப வாழ்வு, 2வது குடும்ப ஜெப வாழ்வு, 3வது கூட்டு ஜெப வாழ்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3மே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. என்னுடைய பர்சனல் ஆல்டர் டைம், என்னுடைய தனி நபராக ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற நேரம், குடும்பமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை செலவழிக்கிற நேரம், கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய வாய்ப்புகளை திருச்சபையிலே நான் பயன்படுத்தி கொள்ளுகிற நேரம், இந்த 3மே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த ஜெப வாழ்விலே தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிற இந்த ஜெப வாழ்விலே கவலைப்படாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரிடத்திலே சொல்லிக் கொண்டே இருங்கள். இந்த ஜெப வாழ்வுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய அடித்தளமாக அல்லது அடிப்படை ஆற்றலாக இருக்க முடியும். இதுவரைக்கும் பவுலடியார் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இந்த 4 விதமான பண்புகளும் இணைந்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். நிறைவாக இன்னொரு காரியத்தை நாம் கற்று இந்த நாளினுடைய திருமறை ஆய்வை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி விதமாய் சொல்லுகிறது, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்முடைய யோசனைகள் தான் அநேக நேரங்களிலே செயல்களாக மாறுகிறது. அந்த யோசனை, நம்முடைய சிந்தனையை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும்? 8ஆம் வசனத்தினுடைய முதலிலிருந்து நீங்கள் பாருங்கள். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ,
நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ. அப்ப நம்முடைய சிந்தனையிலே ஒரு கட்டுப்பாடு தேவை. நாம் எல்லாருமே சுதந்திர மனிதர்கள் தான். ஆனால் அதற்காக நாம் கட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய சிந்தனையை நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்பவர்கள் அதிலே ஒரு எல்கை வேண்டும். எது உண்மை, எது நீதி, எது கற்பு, எது ஒழுக்கம், எது அன்பு, எது புண்ணியம் என்ற அளவிலே கட்டுப்பாடுகளோடு கூடிய என்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு இருக்கும்போது ஆண்டவருடைய ஆற்றல் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கும். எனவே இந்த 5 விதமான ஆன்மீக பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது, அல்லது இந்த 5 விதமான நிலைகளிலே என்னுடைய கிறிஸ்தவ அர்ப்பணிப்பை நான் பாதுகாத்துக் கொள்ளும் போது, அவருக்குள் நிலைத்திருத்தல், அவருக்குள் ஒரே சிந்தையாய் இருத்தல், அவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருத்தல், தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஜெப வாழ்விலே தனிநபராக, குடும்பமாக, சபையோடு இணைந்து நான் ஜெப வாழ்விலே நிலைத்திருத்தல், சிந்தனையிலே சரியான சிந்தனைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதை மட்டும் அனுமதித்து அதிலேயே என்னுடைய செயல்பாடுகளை திட்டமிடுவேன் என்றால் கர்த்தருடைய ஆற்றல் என்னுடைய வாழ்வை முழுமையாய் நிரப்பும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையிலே எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வதற்குரிய வல்லமையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 நிலைகளிலும் நீங்கள் உங்களை உட்படுத்த வேண்டியது மிக 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 அவசியம். இந்த 5 நிலைகளிலும் உங்களை சுய ஆய்வு செய்து இதுல எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு கடினங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் உங்களை உட்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறீர்களோ அதை சரிப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போது அவர் உங்களுக்கு அதற்குரிய ஆற்றலை தந்து உங்களை கிறிஸ்தவ வாழ்விலே நிலைத்திருப்பதற்கு உங்களை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்புக்குரியவர்களே, பிலிப்பி திருச்சபையிலே பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்விலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அல்லது அதற்கு ஆற்றலாக இந்த காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதை ஏற்றுக்கொள்வோம், நடைமுறைப்படுத்துவோம். கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய ஆற்றலை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாய் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஆற்றல் எப்படி எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பிலிப்பு திருச்சபைக்கு பவுல் எழுதின கடிதத்தின் வாயிலாக 5 நிலைகளிலே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் சுவாமி. இவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து சுய ஆய்வு செய்து எங்களை சீர்படுத்தி கொள்ள எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உடைய நாம மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.